கவிமணி தேசியக் கொடியின் சிறப்பு. உலகில் மிக உயர்ந்த மலை இமயமலை. அன்னை பாரத தேவியால் புகழப்படும் இம்மலையின் உச்சியில் சிகரம் போன்று பட்டொளி வீசிப் பறக்கின்றது. வீரர்கள் பலர் துணிவுடன் இமயமலை மீது ஏறி நட்ட இந்தக் கொடி நம் சுதந்திரத்திற்காக எடுத்த வெற்றி விழாக் கொடியாகும். கங்கை நதியைக் காட்டிலும் புனிதமான இக்கொடி கோடித் துணியான கதரின் இனிய மணத்துடன் மங்கையர்கள் நோன்பிருந்து அவர்கள் வாழ்வு தழைய வந்த கொடியாகும். மின்னல், இடி இவை எவற்றிற்கும் பயப்படாது மறைந்த மாவீரர் திலகர் வானிலிருந்து தொழும் பெருமை வாய்ந்த இக்கொடி தன்னை மிதித்து துன்புறுத்தியோரெல்லாம் இன்று தாழ்ந்து தலைவணங்கும் வண்ணம் உயரத்தில் பறக்கின்றது. சாதி சமய பூசல்களை ஒழித்து சத்தியம் தவறாது உத்தம வீரர்கள் பத்தினி பெண்டிரும் தம் உயிருக்கு உயிராய் போற்றும் மேன்மை பெற்ற கொடி. கலியுக கண்ணனாம் காந்தியடிகள் அவர்களால் அகிம்சை நெறி போதிக்கப்பட்டு புலியும் பசுவும் ஒரே துறையில் பகைமை மறந்து நீர் பருகும் வண்ணம் செய்த கொடி. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தொண்டர்களின் வாழ்நாள் கனவுகளை நனவாக்கும் மந்திரக் கொடி. வாழ்நாளின் இன்பங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் கொடி. பொல்லாத பகைவரையும் நண்பர்களாக மாற்றும் வல்லமை படைத்த இக்கொடி பட்ட மரத்தையும் தழைத்தச் செய்யும். தீயவர்களின் துடுக்குத்தனத்தை அடக்கும். இக்கொடி கிழவர்களையும் குமரராக்கி சோம்பலை விரட்டும் தன்மை படைத்தது. ஏழை பாமரர்களையும் ஆள்பவனாய் செய்யும் திறமை கொண்டதிக்கொடி. சிறைசாலையில் தவமிருந்து கொடுமைகள் பல அனுபவித்தோர்க்கு இன்று சிறப்புகள் பல நல்கும் இக்கொடி. ஏழை எளியோர் வடித்த கண்ணீரை துடைத்து மனம் குளிரும் வண்ணம் செய்ததித் தேசிய கொடி. ஈட்டி, வாள், பீரங்கிகள் போன்ற ஆயுதங்களை துருப்பிடிக்கும் வண்ணம் செயலிழக்கச் செய்து அமைதியை நிலைநாட்டியதிக்கொடி. ஆக்கங்கள் பல சேர்த்து நம் மனதில் ஊக்கத்தை விளைவித்து ஆண் சிங்கங்களாக அனைவரையும் மாற்றியதிக்கொடியே. ஓட்டு வீடோ குடிசையோ எதுவாயினும் அதன் உச்சியில் பட்டுளி வீசிப் பறந்து நம் நாடு என வீரம் விளைத்ததிக்கொடி. இத்தகைய சீரும் சிறப்புகளும் பெற்றுள்ள இக்கொடியை நம் தீய செயல்களால் மாசுபடுத்தினால் அதைவிட தீய செயலோ பாபமோ ஏதுமில்லை.